வீடே கமகமன்னு மணக்கிற அளவுக்கு நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. டெய்லியும் நம்ம வாங்குகிற பால்லேருந்து ஆடையை கலெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வரலாம். நான் 2 மந்த்ஸ் போல் ஸ்டோர் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஐஸ் க்யூப்ஸ் இல்லைன்னா ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு வெண்ணெய் தனியாக திரண்டு வரும். அந்த வெண்ணெயை நம்ம கூலிங் வாட்டர்லாம் போட்டுடலாம். இது மாதிரி கிடைக்கும். இதை வந்துட்டு கூலிங் வாட்டரில் போட்டுடலாம். இதே மாதிரி நல்லா அடித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வெண்ணெய் திரண்டு வரும். கடைசியில் லாஸ்ட்டாக வெண்ணெயே இல்லாத அளவுக்கு இது மாதிரி நுரை வரும். அது வரைக்கும் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் போட்டு நல்லா காய்ச்சணும். நல்லா இது வந்து கொதித்து வரணும். லாஸ்ட்டு எண்ணெய் தனியாக திரிஞ்சு வர அளவுக்கு வரும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு நெய் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கூல் டவுன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.